கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். துதிகள் இஸ்ரவேலின் துதிகள் என்றால் அவருடைய ஜனங்களின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை தேவன் அவரை துதிக்கவே உண்டு பண்ணி இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை துதிப்பது மிகவும் இன்றிமையாததாய் காணப்படுகிறது. நாம் துதிக்கிற துதிகள் ஒரு நாளும் வீணாக போகாது. அவைகளில் தேவனுடைய சந்நிதியில் போய் அவரை சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த துதிகளுக்குள் தேவன் வாசமாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது துதித்தலுடனே தேவனுடைய சந்நிதியிலே போவோம். நாம் தேவனை துதிக்கிறது தேவனுக்கு மிகவும் பிரியம். அவர் அதை எதிர்பார்க்கிறார், தாகத்தோடு எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் தேவனை துதித்து அவரை மகிழ வைப்போம். நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய துதிகள் அவர் சந்நிதியில் போய் சேரட்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை தேவன் எங்களுக்கு எடுத்து கூறியிருக்கீங்கப்பா. நாங்கள் எங்களுடைய துதிகள் உம்முடைய சந்நிதியில் வந்து அவைகளிலே நீர் வாசமாக இருக்கிறீர் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. கர்த்தரை முழு இருதயத்தோடு நாங்கள் துதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.